வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்ப எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? On 1st January 2016, X purchased a machinery on hire purchase system. The payment is to be made 4,000 down on signing of the contract and the remaining by 4,000 annually for 3 years. The cash price of the machinery is 14,900 and the rate of interest is 5% per annum. Calculate the interest included in each year's installment. Okay, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ஹையர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் 4,000 rupees கொடுத்திருக்காங்க. இது தவிர்த்து 3 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்டா ஈக்குவலா 4,000 rupees கொடுத்திருக்காங்க அந்த மிஷினரிக்காக. அந்த மிஷினரியோட கேஷ் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,900. ஓகே, இப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? ஹையர் பர்ச்சேஸ்னா லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஏன்னா 4,000 rupees டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த மிஷினரிய வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்காக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%. இப்ப இதுல வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, இந்த இன்ஸ்டால்மெண்ட் 4,000 சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அது தவிர்த்து நம்ம கேஷ் பிரைஸ் அதுக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் அதோட இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து எப்படி போடணும்ன்றத பார்க்க போறோம். எஸ், நம்ம போடலாமா இந்த ப்ராப்ளம்? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், 5 மார்க்ல இருக்கு. எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் பிரைஸ எழுதியாச்சு. இது வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ட வந்து படி போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஓகே, கேஷ் பிரைஸ் எவ்வளவுன்றது பாத்தீங்கன்னா 14,900. இதுல டவுன் பேமெண்ட் எவ்வளவு பண்றாங்க? டவுன் பேமெண்ட்ன்றது என்னது? கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போதே 4,000 rupees தராங்க. அதுதான் டவுன் பேமெண்ட் சொல்றோம். அது 4,000. பாருங்க, போட்டாச்சு. அப்ப அந்த இன்ஸ்டால்மெண்ட் தான். டவுன் பேமெண்ட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டால்மெண்ட் தான். முதல்ல கொடுக்குற ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது கொடுக்குற ஒரு அமௌண்ட். ஓகே, அப்ப இன்ஸ்டால்மெண்ட் 4,000. ஆனா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் உள்ளேயே வரும். அப்ப வந்து நமக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ கேஷ் பிரைஸ் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்கன்னா 4,000 பே பண்ணிருப்பாங்க. ஓகே, எஸ். இப்ப அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,900 மிஷினோட காஸ்ட். அதுல டவுன் பேமெண்ட் 4,000 கொடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு? 10,900. இப்ப இந்த 10,900க்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு கொடுக்க போறோம்? 4,000. ஓகே, இப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு இந்த 4,000ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்ப 10,900 into 5% போட்டோம்னா 545. ஓகே, அப்ப இந்த 4,000ல 545ன்றது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேலன்ஸ் தான் கேஷ் பிரைஸ். பாருங்க, 3,455 தான் கேஷ் பிரைஸ். புரியுதா? இந்த 4,000 ரூபாயில 545 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேவா? எஸ். இப்ப இந்த கேஷ் பிரைஸ் நம்ம இங்க பிரைஸ் ஆஃப் த மிஷினரில இருந்து மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணாதான் நமக்கு இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும்ன்றது தெரிய வரும். பாருங்க, 7,445. ஓகே, இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் எதுல கால்குலேட் பண்ணணும்னா இதுல கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அதுவும் 4,000 தான். ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? டவுன் பேமெண்ட் 4,000, அப்புறம் பேலன்ஸ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 4,000 சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 4,000. இப்ப இன்ட்ரெஸ்ட் எதுல கால்குலேட் பண்ணும்? இந்த அமௌண்ட்ல. ஏன்னா இதுதான் டியூ, நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் இதுதான். அப்ப இந்த 7,445 into 5% பாருங்க எவ்வளவு வருது? 372.25. ஓகேவா? அதாவது இந்த 4,000ல 372.25ன்றது இன்ட்ரெஸ்ட். இப்ப கேஷ் பிரைஸ் எவ்வளவு? ஓகே, கேஷ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,627.75. ஓகே, இப்ப இந்த கேஷ் பிரைஸ் நம்ம இப்ப பே பண்ண போறோம். அப்ப இந்த 7,445ல இந்த 3,627.75 மைனஸ் பண்ண போறோம். பாருங்க, இத மைனஸ் பண்ணிட்டா இப்ப நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,817.25 தான். ஓகே, இப்ப நம்ம இதுக்கு வந்து நம்ம தனியா இப்ப போட்ட மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம கடைசியா கொடுக்க வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இப்ப இந்த அமௌண்ட்டை நம்ம கேஷ் பெய்டுக்கா கொடுத்தாகணும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்ப வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஷ் பிரைஸ் போடுவோம் இல்லையா? அத மாதிரி இல்லாம டைரக்டா இந்த அமௌண்ட்டை அப்படியே பே பண்ண மாதிரி காமிக்க போறோம்.
பாருங்க 3817.25. இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு? தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 4000. ஓகே, இப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4000ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இதை மைனஸ் பண்ணா என்ன வருது பாருங்க. எஸ், 182.75. ஓகேவா? இப்ப இதே அமௌண்ட் தான், ஏன்னா இதான் நம்ம கடைசியா பே பண்ற கேஷ் பிரைஸ், அதே தான் இங்க போட போறோம், அவ்வளவுதான். ஓகே, இதாவது இங்க கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் நம்ம இங்க மைனஸ் பண்ணுவோம். ஆனா லாஸ்ட் இயர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா என்ன அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இல்லையா இது, அப்ப அதை அப்படியே பே பண்ண மாதிரி எடுத்துக்கணும். அப்ப இந்த பே பண்ற அமௌண்ட் இது ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணது பாத்தீங்கன்னா 4000. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட், அதுதான் இந்த 182.75ன்றது. ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இப்ப இதை நம்ம சரியா அப்படின்றத எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 காலமும் ஆட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்ஸ்டால்மெண்ட்ல இருக்கிறது என்ன அமௌண்ட்? இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இந்த கேஷ் பிரைஸ் பெய்டு. ஓகே, இந்த கேஷ் பிரைஸ் பெய்டு எவ்வளவு? மிஷினரியோட காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி காட்டுறேன். 4,444 16,000. இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1100. அப்ப இந்த 16,000ல 1100 போயிடுச்சு அப்படின்னா 14,900. அதுதான் நம்ம காஸ்ட் ஆஃப் த மிஷினரி. கரெக்டா வந்துருச்சு பாருங்க, மிஷினரியோட காஸ்ட். ஓகே, அப்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு 1100. அதனாலதான் நம்ம 16,000 இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் தான் பே பண்றோம். ஓகேவா? மிஷினரி காஸ்ட் போக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்த்து நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்ல வந்துருச்சு. ஓகே, இதுதான் நம்ம சரியா போட்டிருக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.